வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். வீடியோனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், திமுகவினுடைய ஒரு ஆதரவு சொம்பு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், செந்தில்வேல்னு சொல்லக்கூடியவர். என்னன்னா இவன் தொடர்ந்து செந்தில்வேலை பற்றியே பேசுகிறானேன்னா வேறு வழி இல்லை. செந்தில்வேல் தான் திமுகவுக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறாரு. அவர் இந்த பழத்தில் ஊசி ஏற்றினது மாதிரி அயோக்கியத்தனத்தையும் அவதூறுகளையும் பரப்பி கொண்டே இருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அவர் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு தன்னை ஒரு ஆதரவாளராக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆதரவாளர் அதில் மாற்றுக்கருத்தில் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறார், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அதுக்காக அவர் சொல்கிறதெல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் ஒரு மிகப்பெரிய அஜெண்டா செட் பண்ணுறாரு. குறிப்பாக திமுக வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாஜகவோடு இணைத்து விடக்கூடிய ஒரு மகா அயோக்கியத்தனமான வேலையை செந்தில்வேல் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் செந்தில்வேலை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்த வீடியோவில் செந்தில்வேல் அவர்களிடம் தான் நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்க இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ செந்தில்வேல் அவர்களிடம் அப்படி என்ன கேள்வி அப்படின்னா, செந்தில்வேல் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, மீண்டும் உறுதியாக சொல்லுகிறேன், சிறுபான்மை சமூக சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறேன், 40% வாக்கு வாங்கினால்தான் ஒரு கட்சியால் ஆட்சியை பிடிக்க முடியும். தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா மினிமம் 35% மேல போகணும், 40% எடுக்கணும். விஜய் அவர்களால் இந்த தேர்தலில் 40% ஓட்டு சாத்தியமே இல்லை. 8 வாங்கலாம், 7 வாங்கலாம், 10 வாங்கலாம், இதான் அவருடைய ஓட்டு. அப்ப அவர் உறுதியா ஆட்சியை பிடிக்க போவதில்லை. அது யதார்த்தம், அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப யதார்த்தம் அது என்று இருக்கின்ற பொழுது ஆர்வத்துல ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு நினைச்சு அல்லது ஒரு மாற்று அப்படின்னு நினைச்சு நான் ஒரு வாட்டி அவருக்கு ஓட்டு போடுறேன், நீங்க போடுற ஓட்டு அவருக்கு செலுத்தும் ஓட்டு அல்ல, அது பாஜகவுக்கும் அதிமுகவிற்கும் செலுத்தும் ஓட்டு. நான் ரொம்ப கவனமா சொல்றேன். அவரு அதிமுக காரரு, அவர் பாஜக காரருங்கிற குற்றச்சாட்டை கூட நான் சொல்லல. நீங்க அவருக்கு போடுகின்ற ஓட்டின் மூலமாக திமுக ஒரு தொகுதியில் 3000-4000 ஓட்டு குறைஞ்சி ஒருவேளை திமுக ஒரு 10 தொகுதியை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டால், அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அமைச்சரவையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால், அதன் பிறகு தமிழ்நாட்டை எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இதுக்கு தான் நம்ம அண்ணன் கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. அதை கேட்டுருவோம். ஏன் அப்படின்னா, முஸ்லீம்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்கு எந்திரமாக மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நமக்கு வாக்கு இல்லை, வாக்கு சதவீதம் கிடையாது, இவங்களெல்லாம் முஸ்லீம்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல இன்றைக்கு செந்தில்வேல் கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களாலும் தமிழக வெற்றி கழகம் கொண்டாடப்படுகிறது. அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக, ஒரு கொண்டாடக்கூடிய தலைவராக தளபதி விஜய் அவர்கள் மாறியிருக்கிறார்கள். முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தளபதி விஜயினுடைய வருகையை, அவருடைய 2026 வெற்றியை எல்லாருமே எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இது திமுகவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. தொடர்ந்து திமுகவினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறதே முஸ்லீம் சமூகமும் கிறிஸ்தவ சமூகம் தான். பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஒரு மதவாத கட்சி, இந்த கட்சியை ஆப்போசிட்டில் நிற்க வச்சு இவர்களுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மோனோபாலி பாலிடிக்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவை தொடர்ந்து ஆதரித்து வந்தார்கள், வேண்டாம் வெறுப்பாக. ஸோ இந்த தேர்தலில் முஸ்லீம்களுக்கு ஒரு சாய்ஸாக தளபதி அவர்கள் வருகிறார்கள். முஸ்லீம்களுக்கு அல்ல, குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக மனநிலையில் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் திமுக மேலேயும் அதிருப்தியிலையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக உருவாகி வருகிறது. தளபதி அவர்களும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று வருகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக திமுகவுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள், அதை எப்படியாவது நிலநிறுத்தணும். அது செதறிச்சின்னு சொன்னால் திமுகவுடைய வெற்றி படு பாதாளத்தில் போயிடும் அப்படிங்கிறத திமுக தெரிந்து கொண்டே இந்த கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியருடைய வாக்குகளை எப்படியாவது ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்போ என்ன போகிறாங்கன்னா, ஒரு படி மேலே போய் நமக்கு வாக்களித்தார்கள் சொன்னால் வாக்குகள் ஸ்பிளிட் ஆகி பாஜக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதே செந்தில்வேல் அவர்களிடம் கேட்குறோம், முஸ்லீம்களுடைய வாக்குகள் பெறணும், வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது, கிறிஸ்தவருடைய வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இதே செந்தில்வேல் கடந்த ஒரு மாதமாக வாயை மூடிட்டு இருந்திருக்கார். எந்த விஷயத்துக்குன்னா, அனகாபுத்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த அடையார் ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன்னு சொல்லி அப்பாவி மக்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டது, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. தொடர்ந்து ஒரு மாசமாக பேசு பொருளாக மாறியது. செந்தில்வேல் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசல.
அந்த அனகாபுத்தூரில் காயிதே மில்லத் நகர்னு சொல்லி முஸ்லீம்கள் பல வருஷமாக இருக்கக்கூடிய ஊர், ஒட்டுமொத்தமாக அந்த ஊரை திமுக அரசாங்கம் காலி செய்திருக்கிறது. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கு புல்டோசரோட வந்து நிற்கிது திமுகவுடைய அரசாங்கம். ஆல்ரெடி தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறியாச்சு. செந்தில்வேலுக்கு இது தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம செந்தில்வேலிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுடைய வாக்குகள் வேணும், முஸ்லீம்களுடைய வாக்குகள் பிரிஞ்சிச்சுன்னு சொன்னால் பிஜேபி வந்துடும் சொல்லக்கூடிய நீங்கள், முஸ்லீம்கள் தங்களுடைய வீடை இழந்து, ஊரை இழந்து, பள்ளிவாசலை இழந்து நடுத்தெருவில் நிற்கக்கூடிய நிலை வரும்போது அதை பற்றி ஒரு கண்டன குரல், ஒரு கேள்வி, தமிழ் கேள்வி செந்தில் சொல்லக்கூடிய நீங்கள் தமிழில் ஒரு கேள்வி இந்த திமுக அரசாங்கத்தை பார்த்து, அந்த பக்கம் மாதா இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கு, அந்த பக்கம் காசா கிராண்ட் இருக்குது, அதை இடிக்காத இந்த திமுக அரசாங்கம் ஏன் இந்த மக்களுடைய, அப்பாவி மக்களுடைய வீடுகளை இடிக்கிறீர்கள், ஏன் இந்த முஸ்லிம்களுடைய வீடுகளை இடிக்கிறீங்க, ஏன் இந்த பள்ளிவாசலை இடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இந்த செந்தில்வேல் கேட்டாரா? மக்கள் புரிந்து கொள்ளணும். பதில் சொல்வாரா செந்தில்? சரி, அது கேட்கல. இஸ்லாமியர்களுடைய கிறிஸ்தவருடைய வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில்வேல் திமுகவுக்கு முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாக்களிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள், குறிப்பாக முஸ்லீம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சி, அதில் மனிதநேய மக்கள் கட்சி அதிகமாக தொண்டர் பலத்தோடு இருக்கக்கூடிய, மக்களோடு செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் முஸ்லீம்கள் அங்கே ஓரளவுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள். இன்னைக்கு மேல் சபை எம்பி தேர்தல் நடக்குது, அதுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2019 2021 திமுகவுக்கு எதிராக களமாடிய மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு எம்பி, மேல் சபை எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திமுக ஆதரவு கொடுத்திருக்கிறது. ஆனால் உள்ளபடியே அந்த திமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சி புறக்கணிக்கப்பட்டது, முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு வார்த்தை செந்தில்வேல் பேசியிருப்பாரா, கேட்பாரா? உங்களுடைய நண்பர் தானே ஹாஜாக்கனி, நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா ஹாஜாக்கனி எம்பி ஆயிடுவார். அப்போ இதை ஏன் தடுக்க இருக்குது? முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை தடுக்கக்கூடிய வேலையை ஏன் திமுக செய்யுது? முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்னா அந்த சமூகத்தில் என்ன மாற்றம் வரப்போயிருது? நீங்கள் அப்படி முஸ்லீம்களுக்கு என்னதான் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பாஜக முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவம் பெற்றுவிடக்கூடாது, முஸ்லீம்கள் அரசு அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக இஸ்லாமியர்களை எதிர்க்குது. இது மதவாதம்னு சொன்னால், அதே மாதிரி முஸ்லீம்கள் அரசு அதிகாரங்களுக்கு வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி கூட்டணி அப்படிங்கிற பேரில் பிஜேபி வந்துடும், உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பொய்யான, ஒரு பலவீனமான ஒரு கதையை சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த சமூகத்தை புறந்தள்ளி கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு பேர் என்ன? அது பாசிசம்னா இது பாயாசம். இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு செந்தில்வேலுக்கு திராணி இருக்குதா? இத்தனை வருஷம் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதற்கு பிறகு எத்தனையோ கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் அங்கீகாரம் பெற்று விட்டது. இவங்க இன்னும் ஒத்த சீட்டுக்கு நிற்கக்கூடிய, கையேந்து நிற்கக்கூடிய ஒரு வச்சிருக்கீங்களே, இது முறைதானா அப்படின்னு சொல்லி திமுக தலைமையை பார்த்து கேள்வி கேட்பதற்கு செந்தில்வேலுக்கு திராணி இருக்குதா? ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கன்னு சொன்னால் எப்படி சொல்லணும்? நீங்கள் திமுகவுக்கு வாக்களிங்கள், திமுக முஸ்லீம்களுக்கு இந்தந்த நன்மையை செஞ்சுருக்கோம், கிறிஸ்தவர்களுக்கு இந்தந்த நன்மைகளை செஞ்சுருக்கிறோம், இனியும் இதே மாதிரி செய்ய போகிறோம், அதனால் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிஜேபி வந்துடும், வரக்கூடாதுன்னா நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் இப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான அரசியல் தந்திரம்? தொடர்ந்து இதே செஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஜேபி வந்துடும் சொல்லி ஆப்போசிட்டில் ஒரு நாயை பிடிச்சி நிப்பாட்டினாலும் ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவும் எல்லாமே வேஸ்ட்டு, ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. வேறு வழி இல்லை, பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஓட்டை போட்டு அதே ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் குளச்சல் தொகுதி எம்எல்ஏலாம் எம்எல்ஏவாக இருக்கிறது எதுக்கு இருக்காருன்னு அவருக்கும் தெரிய மாட்டேங்குது, கட்சிக்காரங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முஸ்லீம் சமூகத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றலை. சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னாங்க, முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை. அதில் கூட மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை திமுக செஞ்சுது. அதுக்குன்னு ஒரு தனியாக எல்லாரையுமே சாதாரணமாக விடுதலை செஞ்சாங்க. முஸ்லீம் கைதிகளை விடுதலை செய்கிறதுக்கு மட்டும் தனியாக கமிஷன் போட்டு அதனுடைய அறிக்கையை வாங்கி அதில் பாதி பேரை விடுதலை செஞ்சு அதை ஆளுநருக்கு அனுப்பி ஆளுநர் கிடப்பில் போட்டு 4 வருஷம் ஆச்சு. ஒரு 10-20 பேர் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மீதம் இருக்கக்கூடிய யாருடைய விடுதலையை பற்றி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களும் பேசலை, திமுகவும் பேசலை. இன்னும் 1 வருஷம் தான் திமுக ஆட்சி நடக்க போகுது, எப்போ இவர்களை விடுதலை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி
யாருமே கேட்கறதில்ல. செந்தில்வேலாவது கேட்பாரா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. செந்தில்வேல் கேட்பாரா? இஸ்லாமிய சமூகத்தினுடைய இஸ்லாமிய அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்களே, இப்போ நீங்கள் அதை செஞ்சீங்களா? ஏன் அதை முழுமையாக செய்யலை? மீதம் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வதற்கு ஏன் அதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. அடுத்து, இந்த வக்ஃபு போர்டு சட்டத்திருத்த மசோதா, அந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் பேசுனீங்க, கட்சி சார்பாக வழக்கு போட்டீங்க, போராட்டம் நடத்துனீங்க, அதெல்லாம் நான் வேற சொல்லலை, தப்பு சொல்லலை. ஆனால் ஒரு அரசாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வழக்கு போட்டிங்களா? தமிழ்நாடு அரசு இந்த வக்ஃபு போர்டு விஷயத்தில் வழக்கு போட்டிங்களா? ஏன் போடலை அப்படிங்கிற கேள்வியை செந்தில்வேல் திமுகவை பார்த்து கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. அப்போது மக்களாகிய உங்ககிட்ட நாம் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, செந்தில்வேல் மாதிரியான நபர்களெல்லாம் திமுகவினுடைய எடுபடிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பழத்தில் ஊசியத்தினது மாதிரி ஏதாவது போய், இப்போ நேற்றைக்கு கூட வீடியோ போட்டிருக்கார் அருண்ராஜ், அவரை வந்து பாஜக தான் இயக்குது, இதை நான் அன்னைக்கே சொன்னேன், வண்டியில் ஏற்றி அவரை வண்டியிலே பேசி வரும்போதே அவரை முடிவு பண்ண வச்சுட்டாங்க, இப்படின்லாம் கதையை கட்டிட்டு இருக்கிறார். செந்தில்வேல் மாதிரியான ஆட்களுடைய பேச்சுகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இவங்க உண்மையிலேயே முஸ்லீம்களுடைய ஆதரவாளராக, முஸ்லீம்களுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் முஸ்லீம்கள் படக்கூடிய எல்லா துன்பத்தையும் பேசுவாங்க. அது பாஜக செஞ்சாலும் சரி, திமுக செஞ்சாலும் சரி. அனகாபுத்தூரில் இதே முஸ்லீம்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படும் போது அதை பற்றி கேள்வி கேட்காத செந்தில் முஸ்லீம்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பேசுவதற்கான தகுதி அவருக்கு கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹஜ் பெருநாள் நடந்துச்சு, இந்த பக்ரீத் பண்டிகையினுடைய தொழுகை எப்படி காசாவில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி முஸ்லீம்கள் தொழுகை நடத்துகிறார்களோ, எப்படி உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசரால் இடிக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கு நடுவே இருந்து முஸ்லீம்கள் தொழுகை நடத்தினாங்களோ, அதே மாதிரி ஒரு காட்சியை வந்து அனகாபுத்தூரில் நம்ம பார்த்தோம். இதுக்கு காரணம் திமுக. இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அரசியலே வேண்டாம், உங்களுக்கு முழுமையாக வாக்களித்த சமூகத்திற்கு இப்படி அநியாயம் பண்றீங்களே, இது சரியில்லை, அடுத்த முறை இவங்க உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லெட்டராவது செந்தில்வேல் கொடுப்பாரானா? கொடுத்துருக்க மாட்டார். அப்படின்னா முஸ்லீம்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டிய தகுதி செந்தில்வேலுக்கு கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இவங்கெல்லாம் இந்த பழத்தில் ஊசி ஏற்றினது மாதிரி அவதூறு கருத்துக்களை அள்ளி தெளித்து கொண்டு அப்படியே சைலண்டாக தன்னை ஒரு ஜனநாயகவாதியாக, தன்னை ஒரு நடுநிலையாளராக, தன்னை முஸ்லீம்களுடைய ஒரு பாதுகாவலராக, அவர்களுக்கு, ஏன்னா முஸ்லீம்களுக்கு அயோக்கியத்தனத்தை பிஜேபி செஞ்சால் இவங்க பார்ப்பாங்க, கேட்பாங்க, ஆனால் திமுக செஞ்சால் கேட்க மாட்டாங்க. அயோக்கியத்தனம் யார் செஞ்சாலும் அயோக்கியத்தனம் தான். முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை இன்னைக்கு திமுக தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர்கள் பலம் பெறுவதை, அவர்கள் தனியாக ஒரு அரசியல் அதிகாரம் அடைவதை திமுக விரும்பலை, தொடர்ந்து அதனால தான் புறக்கணிக்கிறாங்க. அவங்களும் வேற வழி இல்லை. இங்கே ஒரு திமுக ஒரு மோனோபாலி பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருக்குது. திமுகவுக்கு எதிராக யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள், பிஜேபி ஆதரவாளர்கள் சொல்லி ஒரு முத்திரையை குத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தான் சொன்னாங்க. இப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரையும் ஆர்எஸ்எஸோடு தொடர்புபடுத்தி பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி அதே கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளே போன உடனே அவங்களுடைய வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டு கழுவி அவரை ஒரு ஜனநாயகவாதியாக, அவரை வந்து திமுக பாஜகவுடைய எதிர்ப்பாளராக காண்பிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அப்போது திமுகவுக்கு இதை தாண்டி வேறு வழியே இல்லை தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கு. ஒன்று தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லணும். இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆயிரும், அதனால் பிஜேபி வந்துடும். நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏன் அதிமுக பாஜக இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? தாவேகா முதல்ல காலி பண்ணுறதே பாஜகவை தான். தாவேகா முதல்ல காலி பண்ணுறதே அதிமுக தான். ரெண்டாவது தான் திமுகவினுடைய ஓட்டுகளை நாங்கள் பிடிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மறுபடியும் நீங்கள் பாஜக வந்துடும் ஓட்டை ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி வாக்களித்த மக்களை இவர்கள் முட்டாள்னு நினைக்கிறாங்க. அந்த மக்களை கேவலப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அரசியல் அறிவில்லை, அரசியல் தெளிவில்லை. ஏன்னா அதிமுக பாஜக காரன் ஓட்டை மாற்றி போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அரசியல் தெளிவு இருக்குது, பார்வை இருக்குது.
இவங்களுக்கு திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டளித்தவர்களுக்கு அரசியல் தெளிவில்லை, பார்வை இல்லை, அதனால் அவங்க ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தோன்னா அவருக்கு பின்னாடி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு கேவலமான சிந்தனையை இந்த அவங்களுக்கு வாக்களித்தவர்களை வச்சே பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அயோக்கியத்தனமானது. தமிழக வெற்றிக் கழகம் எல்லா கட்சியினுடைய வாக்குகளையும் பெறுகிறது. எல்லா கட்சிக்கு இதுக்கு முன்னாடி வாக்களித்தவர்கள் இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்தை வாக்களிக்கிறார்கள். செந்தில்வேல் சொன்னது மாதிரி 40% வாக்குகள் பெற்றால் வெற்றி பெறும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த 40% வாக்குகள் யார் பெறப்போகிறா? தமிழக வெற்றிக் கழகம் தான் பெறப்போகுது. கன்னியாகுமரியிலேருந்து சௌர டிக்சன் சொல்லக்கூடிய ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறாரு. ஓட்டுக்களை பிரிக்கக்கூடிய வேலையை திமுக தான் செய்யுது. திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆயிரும். தாவேக்கா தான் வெற்றி வாய்ப்பு பெற வேண்டிய இடத்துல இருக்குது. நீங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடாமல் திமுகவுக்கு போட்டிங்கன்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகி பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக மக்கள் இந்த செந்தில்வேல் மாதிரியான ஆட்கள் பேச்சை கேட்காம முழுக்க முழுக்க தாவேக்காவுக்கு உங்களுடைய வாக்குகளை போடணும். எப்படியோ தாவேக்காக்குல உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அதை போடுங்க. யார் வந்தால் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு வாக்களியுங்கள். அதை விட்டு இவன் வந்துடக்கூடாது, அவன் வந்துடக்கூடாது, அவன் பாஜக பி டீம், இவன் பாஜக பி டீம்னு சொல்லி பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா, அதை புறந்தள்ளியுங்கள். அன்பு சகோதரர்களை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனி சிந்தனை இருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே எண்ணம் இருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே அறிவு இருக்கிறது. இந்த அறிவை கொண்டு சிந்தியுங்கள். திமுகவுக்கு நம்ம வாக்களிக்கணுமா? வாக்களிக்கலாம். எங்கே வாக்களிக்கணும்னா அவர்கள் நல்லது செஞ்சால் வாக்களிங்க, இல்லை அப்படின்னா அவங்கள புறக்கணிங்க. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்கண்டானா வாக்களிக்க வேண்டாம், நாங்கள் நல்லது செய்ய மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எங்களால் நல்லாட்சியை கொடுக்க முடியாது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் எங்களை பிஜேபி பி டீம், எங்களுக்கு ஒரு மறைமுகமான அஜெண்டா இருக்குது, இப்படி மாதிரியான பொய்யான நெரட்டிவை செட் பண்ணுறாங்கன்னா அதை புறந்தள்ளியுங்கள். ஜனநாயகத்தில் எல்லாருக்குமே அரசியலுக்கு வருவதற்கான அதிகாரம் இருக்கிறது, எல்லாருக்குமே தேர்தலில் போட்டியிடுறதுக்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையுமே இவன் சினிமாக்காரன், இவன் அம்மை, இவன் இப்படிங்கிற ஒரு அயோக்கியத்தனமான சிந்தனைகளை சமூகத்தில் விதைக்கிறது மிகப்பெரிய தவறான செயல். இது யாருமே இதற்கான இடம் கொடுத்து விடக்கூடாது. செந்தில்வேல் மாதிரியான ஆட்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.